நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம நாலடியார் சம்பந்தமான டாபிக் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இது 2வது வீடியோ. இதுல நம்ம 40 MCQ டைப் ஆஃப் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இலவசமா கொடுத்துட்டு இருக்கோம். யாரும் எங்கேயும் போய் படிக்க வேணாம், ஒரே வீடியோவிலே நான் கொடுத்துட்றேன். இது 2வது பார்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ நம்ம சேனல் இருக்கு ஆல்ரெடி. வேணும்னா அந்த நம்ம சேனலுக்குள்ள போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, நாலடியார் நூலை முப்பால் பகுத்தவர் யாருன்னா, அதாவது நாலடியார் நூலை முப்பாலாக பகுத்தவர் யாருன்னா தருமர். இன்னொரு டைம் சொல்றேன், நாலடியார் நூலை முப்பாலாக பகுத்தவர் யாருன்னா தருமர். நாலடியார் நூலுக்கு உரை கண்டவர், 2வது கொஸ்டின். நாலடியார் நூலுக்கு உரை கண்டவர் யாருன்னா பதுமனர் மற்றும் தருமர். 2 பேரும் உரை கண்டிருக்காங்க. இன்னொரு டைம் சொல்றேன், நாலடியார் நூலுக்கு உரை கண்டவர் யாருன்னா பதுமனர், தருமர். 3வது கொஸ்டின், நாலடியார் எவற்றை பற்றிய பாடல்கள் அதிகமாக உள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது துறவரவியல், நிலையாமை பற்றிய பாடல்கள், இவற்றை பற்றி தான் அதிகமா இந்த நூல்ல பேசப்பட்டிருக்கு மற்றும் பாடல்களாகவும் அதிகமா பாடப்பட்டிருக்கு. 4வது முக்கியமான ஒரு கோட் வேர்டான பாடல் வரிதான் இது. கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா விடை நாலடியார். இன்னொரு டைம் சொல்றேன், கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா விடை நாலடியார். 5வது கொஸ்டின் என்னன்னா, பாடல் வரி தான். செல்வம் சகடக்கால் போல் வரும் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் விடை நாலடியார். இதெல்லாம் முக்கியமான பாடல் அடிகள் இருந்து நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எடுத்திருக்கோம். அடுத்தது, குறிஞ்சி அழகும் கொடுத்தானை கோட்டழகும் என்று சொல்லக்கூடிய மஞ்சள் அழகும் அழகல்ல, கல்வி அழகும் அழகே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். இன்னொரு டைம் இந்த பாடல் படிச்சு காமிக்கிறேன். குறிஞ்சி அழகும் கொடுத்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, கல்வி அழகும் அழகே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு சொல்லி கேட்பாங்க. விடை இதுவும் நாலடியார் தான். இந்த பாடல்களை கொடுத்து இது எதுல கேட்டிருக்காங்கன்னு சொல்லி கேட்பாங்க. 7வது என்னன்னா, 7வது பாடல் என்னன்னா, பெரியவர் கேண்மை பிறை போல நாளும் வரிசை வரிசையாய் நந்தும் வரிசையல் வானூர்தி மதியம் போல் வைகளும் தேயுமே தானே சிறியர் தொடர்பு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா நாலடியார். அதாவது 8வது என்னன்னு பார்த்தோம்னா, பாடல் தான். நல்லார் நயவர் இருப்ப நயம் இலா கல்லார் கொன்றாகிய காரணம் தொல்லை வினை பயன் அல்லது வேல் நெடுங்கண்ணாய் நினைப்ப வருவதொன்றில் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் சொல்லி கேட்பாங்க. இன்னொரு டைம் படிக்கிற பாட்டை, நல்லார் நயவர் இருப்ப நயம் இலா கல்லார் கொன்றாகிய காரணம் தொல்லை வினை பயன் அல்லது வேல் நெடுங்கண்ணாய் நினைப்ப வருவதொன்றில் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் நாலடியார். 5வது பாடல்னா, மலைமிசை தோன்றும் மதியம் போல் யானை தலைமிசை கொண்ட குடையார் நிலமிசைத்து துஞ்சினார் என்றெடுத்து தூற்றப்பட்டார்களால் எஞ்சினார் இவ்வுலகில் என்று சொல்லி இந்த பாடல் சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் வரிகள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான வரிகள், நம்ம எதுவுமே மிஸ் பண்ணல. இதோட விட நாலடியார் தான். அடுத்த பாடல் என்ன பார்த்தோம்னா, சீரியர் கேண்மை சிறந்த சிறப்பிற்றாய் மாறிப்போல் மாண்ட பயத்தாம் மாறி வரந்தக்கள் போலுமே வாளருதி நாட சிறந்தக்கால் சீரிய நட்பு என்ற பாடல் நாலடியார். இன்னொரு டைம் வரலாமா?
சீரியர்கேண்மை சிறந்த சிறப்பிற்றாய் மாறிபோல் மாண்டபயத்தாம் மாறி வரந்தக்கால் போலுமே வாளறிவினாட சிறந்தக்கால் சீரிய நட்பு என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் நாலடியார். 11வது கேள்வி வந்து என்னன்னா, பாடல் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து அந்த நம்ம நூல் குறிப்பு வந்து நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து முக்கியமா பாடல் வரிகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பாடல் வரியிலிருந்து எப்படி கொஸ்டின் கேட்கறாங்க என்பதை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பாடல்களை நீங்க படிச்சாலே போதும், வேற எங்கேயும் நீங்க சர்ச் பண்ண வேண்டாம், இதுலயே ஓவரால அடங்கிரும். அதுக்கான எஃபர்ட் நான் எடுத்துட்டு இருக்கேன். அடுத்த பாடல் என்ன, போற்றியே போற்றியே என்று புது செல்வம் தோற்றியார் கண்ணெல்லாம் தோண்டே போல் ஆற்ற பயிற்றி பயிற்றி பல உரைப்பதெல்லாம் வயிற்று பெருமான் பொருட்டு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னு கேட்பாங்க. விடை வந்து நாலடியார். இன்னொரு டைம் படிக்கிறேன். போற்றியே போற்றியே என்று புது செல்வம் தோற்றியார் கண்ணெல்லாம் தோண்டே போல் ஆற்ற பயிற்றி பயிற்றி பல உரைப்பதெல்லாம் வயிற்று பெருமான் பொருட்டு என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல். விடை நாலடியார். 12வது வந்து ரொம்ப முக்கியம், மறுபடியும் சொல்லிடுறேன். 12வது வந்து ரொம்ப முக்கியம். இது ஒரு பிரபலமான பாடல் வரிகளாகவும் நம்ம பார்க்கிறோம். இந்த பாடல் வந்து என்னன்னா, நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொழல் வேண்டும் செய்வினைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. இன்னொரு டைம் சொல்றேன். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொழல் வேண்டும் செய்வினைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு என்று சொல்லியிருக்காங்க. இதோட விடை வந்து நாலடியார். இதுக்கு வந்து என்ன மீனிங் பார்த்தோம்னா, நாய்க்கால் சிறுவிரல், நாய்க்கு எப்படி சிறு விரல்கள் இருக்கும்ல, ஒன்றன் பின்ல ஒன்று வந்து அட்டாச் ஆன மாதிரி ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஒட்டிக்கிட்டே இருக்கும். அது போல நமக்கு துன்பம் வந்த காலத்துல நம்ம கூடவே தான் இருப்பாங்க. அவங்க நாய்க்கால் சிறுவிரல் போல் ஒட்டிக்கிட்டு நம்ம கூடவே தான் இருப்பாங்க. ஆனா அவங்க வந்து நமக்கு ஒரு துன்பம் வரும்போது வந்து நமக்கு உதவ மாட்டாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் 2 அடியோட பொருள். ஆனா தொலைவில் இருப்பவர் வந்து வாய்க்கால போல், வாய்க்கால் எப்படி தொலைவில் இருக்கு, அது போல அந்த வாய்க்கால்ல வர தண்ணி வந்து எல்லா பயிருக்கும் எப்படி நன்மை செய்கிறதோ அது போன்று தொலைவில் இருப்பவரோட நட்பு வந்து சிறந்தது என்று சொல்லியிருக்காங்க. நாய்க்கால் சிறுவிரல்னா அருகில் இருப்பவர்கள் நமக்கு உதவ மாட்டாங்க. அதாவது நாய்க்கால் சிறுவிரல் எப்படி ஒன்றன் பில் ஒன்று வந்து ஒட்டிக்கிட்டு ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இருக்குமோ அது போல நமக்கு பிரச்சனை வரும்போது வந்து யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. ஆனா தொலைவில் இருப்பவர்கள் வந்து நமக்கு உதவி செய்வாங்க, வாய்க்கால் போன்று என்று இந்த பாடலை உவமையாக வர்ணிச்சு கூறியிருக்கார்கள். தொலைவில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து எப்படி எல்லா கிராமங்களுக்கும் சென்று எல்லா வயல்கள் மேலேயும் பாய்ந்து வயலுக்கு எப்படி நன்மை செய்கிறதோ அது போன்று தொலைவில் இருப்பவர்கள் வந்து நமக்கு உதவுவார்கள் என்று உவமையாக கூறியிருக்கும் இந்த பாடல்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுல 12 இது பார்த்திருக்கோம். மீதமுள்ள கொஸ்டின் ஆன்சர் வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஈஸியா தான் இருக்கும், யாரும் எங்கேயும் தேட வேணாம், ஒரே கிளாஸ்லயே பார்த்துடலாம். கொஞ்சம் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சேனலை ஃபுல்லா பாருங்க. இடையில மிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த பிடிஎஃப் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா நான் கொடுத்துட்றேன். உங்களோட ஆதரவு தான் என்னுடைய முயற்சிக்கு வெற்றியாக இருக்கும்.
நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் வந்து எனக்கு ரொம்ப மென்மேலும் பூஸ்டப்பாக இருக்கும். கொஞ்சம் நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போடுற வீடியோலாம் ஃபுல்லாக பாருங்கப்பா. தேங்க்யூ.